Hi students, இன்னைக்கு chapter 11 integral calculusல exercise 11.4ல fourth one பார்க்கலாம். very important 5 markல definite கேப்பா. ஒரு பந்து 39.2 மீட்டர் per வினாடி ஆரம்ப திசை வேகத்தில் தரையிலிருந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. இங்கு முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து மட்டும் கருதும்போது ஃபஸ்ட் ஒன் எவ்வளவு நேரம் கழித்து பந்து தரையை வந்து மோதும். டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த வேகத்தில் பந்தானது தரையை மோதும், எவ்வளோ வேகத்தில் வரும்னு கேட்டிருக்கா. மூணாவது, பந்தானது எவ்வளோ தூரம் மேல் நோக்கி செல்லும் என்பதனை காண்க. A ball is thrown vertically upward from the ground with an initial velocity of 39.2 meter per second. If the only force considered is that attributed to the acceleration due to gravity, find first one, how long will it take for the ball to strike the ground, the speed with which will it strike the ground, how high the ball will rise. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து கிரவுண்டு, இங்கேருந்து ஒரு பால் வந்து அப்போர்டு டைரக்ஷனில் போகுது. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து டவுன்வர்டில் ரிட்டர்ன் ஆகிடுது. ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிட்டு திரும்ப டவுன்வர்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகேவா? இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஒன்று வச்சேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஒரு பந்து 39.2 மீட்டர் பர் வினாடி ஆரம்ப திசை வேகம் தரையிலிருந்து மேல் நோக்கி. A ball is thrown vertically upward from the ground with an initial velocity of 39.2 meter per second. ஸோ இந்த பால் இருக்குல்லடாமா, அந்த இடத்துல வந்து நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 39.2ன்னு. தட் இஸ் அது v இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கு முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து மட்டும் கருதும்போது if the only force considered is that attributed to the acceleration due to gravity, acceleration due to gravity அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஆக்சிலரேஷன்னா நம்ம a is equal to, அதோட வேல்யூ வந்து 9.8, அதாவது கிராவிட்டி g is equal to 9.8ன்னு தெரியும். இங்கே ஆக்சிலரேஷன் சொல்லிக்கனால ஏன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த மேலே போகும்பொழுது இந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் நெகட்டிவில் எடுத்துருக்கோம். தட் இஸ் a is equal to -9.8. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகும்போது வெலாசிட்டி 0ன்னு சொன்னேன். டவுன்வோர்டு வரும்பொழுது ஆக்சிலரேஷன் வந்து ஸ்பீடாக வரும் இல்லையா, அதாவது அந்த ஸ்பீடு வந்து வேகமாக இருக்கும் இல்லையா, அதனால் a is equal to +ல் 9.8ன்னு எடுத்துக்கிட்டேன். எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷன் கிடைக்கும். டிஸ்டன்ஸ்னால் எஸ்ராமா, வெலாசிட்டி வீமா, ஆக்சிலரேஷன் வந்து ஏமா. டிஸ்டன்ஸ்னால் தூரம்,
வெலாசிட்டினா தான் திசைவேகம், ஆக்சிலரேஷனுங்கிறது முடுக்கம். ஸோ வந்து டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன். ஓகேவா? அடுத்தது ஆக்சிலரேஷன்லேருந்து வெலாசிட்டி, வெலாசிட்டியிலேருந்து டிஸ்டன்ஸ். இது வந்து இன்டெக்ரேட் பண்ணால் இப்படி எடுத்துக்கணும். ஆக்சிலரேஷனை இன்டெக்ரேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டியை இன்டெக்ரேட் பண்ணினீங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஆக்சிலரேஷனை இன்டெக்ரேட் பண்ணால் வெலாசிட்டி, வெலாசிட்டியை இன்டெக்ரேட் பண்ணால் டிஸ்டன்ஸ். முடுக்கத்தை தொகைப்படுத்துனீங்கன்னா திசைவேகம், திசைவேகத்தை தொகைப்படுத்துனீங்கன்னா தூரம். இன்டகிரேட். ஓகே, இப்போது நம்ம இந்த a is equal to -9.8 இருக்குல்லடாமா, a is equal to -9.8 அந்த ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, அதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ வெலாசிட்டி v is equal to திசைவேகம் v is equal to integral a into dt is equal to integral aங்கிறது -9.8 into dt. so -9.8 t plus c1 that is v கிடச்சிருச்சு நமக்கு. இந்த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கா கொஷினில் 39.2 v கொடுத்துருக்காளா? இப்போ இனிஷியலாக வெலாசிட்டி வந்து 39.2னா டைம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட போகிறோம். ஸோ 39.2 is equal to -9.8 t, டீயோட வேல்யூ 0 அப்படின்னு போட்டாச்சு, ப்ளஸ் c1. therefore c1 is equal to 39.2 அப்படின்னு கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட போகிறோம். therefore வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கிடைக்கிது. வெலாசிட்டி v is equal to -9.8 t, c1ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 39.2. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த வெலாசிட்டி அதாவது ஈக்குவேஷன் 2வை நம்ம இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும், எஸ். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆச்சுன்னா வெலாசிட்டி 0 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நமக்கு டைம் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுலேருந்து ஸோ வெலாசிட்டி 0 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் போய் போட்டிங்கன்னா டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கோம்லடா, அந்த டைமை தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 9.8 t is equal to 39.2. therefore t is equal to 39.2 divided by 9.8 டிவைட் பண்ணுறச்ச 4. ஸோ t is equal to 4 seconds. இப்போ அந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். v is equal to -9.8 t plus 39.2. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணும்பொழுது டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ s is equal to integral v into dt. vங்கிறது -9.8 t plus 39.2 into dt. ஸோ -9.8 t squared by 2 plus 39.2 t plus c2. இது சிம்பிளிஃபை பண்ணுறச்சு s is equal to -4.9 t square plus 39.2 t plus c2. இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இனிஷியல் டைம் வந்து என்னன்னு சொன்னோம்? 0 அப்படின்னு சொன்னோம். டைம் 0ன்னா டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் போகிறோம்.
சரியா? வெலாசிட்டி மட்டும்தான் இனிஷியலாக கொடுத்துருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துல டைம் 0, டிஸ்டன்ஸும் 0. இது ஈக்குவேஷன் 3ல் போடும்போது சியோட அதாவது C2ஓட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். Therefore S is equal to minus 4.9 t squared plus 39.2 t. இது equation 4 எடுத்துக்கலாம். Therefore distance தூரம் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர், எவ்வளவு நேரம் கழித்து பந்து தரையை வந்து மோதும்? ஸோ கீழேருந்து போகுது அப்வர்டு டைரக்ஷனில், மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து டவுன்வேர்டுக்கு வருதா? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட்? ஸோ அங்கே ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து டி வந்து 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ அங்கேருந்து இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் ஆகுது. அந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிருச்சு இல்லையா, அங்கேருந்து திரும்ப டவுன் பொசிஷனுக்கு வருது இல்லையா, அங்கே வரதுக்கு அதே 4 செகண்ட்ஸ் தான் வரும். தட் இஸ் டோட்டலாக 8 செகண்ட்ஸ். அப்வேர்டு போய் டவுன்வேர்டு வரத்துக்கு 8 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ 4 + 4 தட் இஸ் 8 செகண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் போட்டாச்சு. அடுத்த செகண்ட் ஒன், எந்த வேகத்தில் பந்தானது தரையை மோதும்? The speed with which will it strike the ground? டவுன்வர்டில் என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சிலரேஷன் is equal to 9.8. ஸோ வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். வெலாசிட்டி ஏன்னா ஆக்சிலரேஷன் தெரியுதா, அதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ 9.8 t + c3. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிடுதுல, அந்த இடத்துல உனக்கு வெலாசிட்டி என்னடா சொல்லியிருக்கேன்? 0ன்னு சொல்லியிருக்கேன். v. வெலாசிட்டி அங்கே வந்து 0, டைமும் 0 தான். அங்கேருந்து கீழே வரும்போது வெலாசிட்டியும் 0வாக இருக்குது, டைமும் 0வாக இருக்குது. அப்போ C3யோட வேல்யூ 0 அப்படின்னு கிடச்சிரும். அது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ C3 வந்து 0 அப்படின்னு கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் 5ல் கொண்டு போய் போடும்பொழுது v is equal to 9.8 t. நம்ம t என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 4 செகண்ட்ஸு. அதை கொண்டு போய் இதில் போடும் பொழுது v is equal to 9.8 × 4. ஸோ மல்டிப்ளை ஆகும் பொழுது வெலாசிட்டி கிடைக்கிது 39.2 m/s. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி அதே தான், அதாவது அப்போடு போகும்பொழுது என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே தான் டவுன்வேர்டில் வரும்பொழுதும் இருக்கும். ஓகேவா? ஸோ 39.2 m/s. அடுத்து தேர்ட் ஒன்னுடாமா, how high the ball will rise? பந்தானது எவ்வளவு தூரம் மேல் நோக்கி செல்லும் என்பதனை காண்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தூரம், அதோட ஈக்குவேஷன் என்ன? S is equal to minus 4.9 t squared plus 39.2 t, அதாவது 4th ஈக்குவேஷன். நம்ம t வந்து 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அந்த t இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த 4 கொண்டு போய் போடுறோம். ஸோ S is equal to minus 4.9 × 16 plus 39.2 × 4 மல்டிப்ளை பண்ணுறச்சு 156.8 minus 4.9 × 16 மல்டிப்ளை பண்ணுறச்சு minus 78.4 plus 156.8 சப்ராக்ட் பண்ணும்பொழுது 78. Therefore distance is equal to 78.4 meter. Okay, thank you.